தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு. நாளை மறுநாள் மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல். மத்திய அமைச்சர்களுக்கு இரவு விருந்து அளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 17வது மக்களவையை கலைக்க ஒப்புதல் வழங்கியதை அடுத்து ஏற்பாடு. தேசம் முன்னேற்றம் மற்றும் மாநில விருப்பங்கள் நிறைவேற்றம் ஆகியவற்றை கொண்டது தேசிய ஜனநாயக கூட்டணி. டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு மோடி சமூக வலைதளத்தில் பதிவு. எண்ணிக்கைகள் வரும் போகும், ஆனால் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். 17வது மக்களவையின் கடைசி அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பாஜகவின் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து எதிர்ப்போம். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே சூளுரை. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது இல்லை. அமைதியாக அரசியலை கவனிப்போம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்கும் சந்திரபாபு நாயுடுவை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்லி விமான நிலையத்தில் இருவரும் பரஸ்பர சந்திப்பு. பெரும்பான்மை இல்லாதவர்கள் ஆட்சி அமைப்பது குறித்து பேசிக் கொண்டிருப்பது வெறும் கனவு போன்றது. இந்தியா கூட்டணி ஆலோசனை குறித்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேச்சு. ஒடிசாவில் 24 ஆண்டு காலமாக பணியாற்றியதால் தேர்தல் தோல்விக்காக அவமானப்படவில்லை என்று நவீன் பட்நாயக் கருத்து. வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த மக்களை 70%லிருந்து 10%ஆக குறைத்துள்ளதாக பெருமிதம். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பிரதமர் மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. தேர்தல் வெற்றிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் ரஜினி. புதுக்கோட்டை, தஞ்சை, கிருஷ்ணகிரி உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. 11ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத திருவிழா. 200 கிடாக்களுடன் சுட சுட தயாரான கறி விருந்தை பகிர்ந்து கொண்ட பக்தர்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வெற்றிகரமாக புறப்பட்டார் இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது அட்லஸ் வி ராக்கெட் மூலம் பயணம். T20 உலகக்கோப்பை தொடரை வெற்றி கணக்குடன் தொடங்கியது இந்திய அணி. முதல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தி அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.